அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் நேரம் வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கிடைக்கிறதுலயுமே ஒரு அருமையான பழம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பனம்பழம். பனம்பழம் தான். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா கூடுதலா நொங்கு சீசன் தான் இருக்கும். பனம்பழம் பழக்கிறதுக்கு வார மாதம் அடுத்த மாதங்கள்ல தான் கூடுதலா பனம்பழம் பழுக்கும். ஆனா சீசன் குறைவு. இப்ப பனம்பழத்தின் சீசன் முதல் பழம் எடுக்கிறது பனம்பழம் எடுக்கிறது சரியான மிக அருது. அதுலயும் பாத்தீங்க சொன்னா ஒரு பனமரம் பண்ணிக்குது கொஞ்சம் மூளைக்கு அது காய்ச்சிடும். இப்ப காய்ச்சி 2-3 தடவை பழம் விழுந்துட்டு தான் அவ்வளவு பழம் சரியில்லைன்னா அணிப்புள்ள புறவங்க எல்லாம் சாப்பிட்டு அதில் சாப்பிட்டுரும். அதால நாங்க நல்ல பழமா எடுக்கிறது இவங்க சரியான கஷ்டம். அதால ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல ஒரு பழம் கிடைச்சிட்டாங்க. நேற்று விழுந்தது. நேற்று அது கொஞ்சம் காய் பருவமா இருந்தா இந்த இதுதான் நல்லா பழுத்திருக்கு. அப்ப அதை வச்சு நாங்க இன்னைக்கு என்ன செய்யப்படும்னு சொல்லி பார்த்தா சூப்பரான பனங்க பலகாரம் சொல்ல போறோம். இன்னைக்கு நாங்க பனங்க பலகாரம் தான் சுட போறோம். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்க வியா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப காணொலிக்கு போகலாம். ரூபி இப்படி பனங்க பலகாரம் சுட போறான்னு சொல்லி பாப்போம். நாங்க காணொலிக்கு போய் இப்ப இதானுங்கிற பெனங்காய். இதுல பெனம்பழம். இதுல இப்ப கணக்க பலகாரம் எல்லாம் சுட இல்லாத ஒரு சுண்டு மாலைதான் நான் சுட போறேன் சொன்னா அதுக்கு அளவான களிதான் பெருமைன்னு சொன்னா ஒரு பெனம்பழம் தானே. அது ஒரு கணக்கான பெனம்பழம் தான். தேவையில்லை. அடங்களோட சுட்ட உடனே முடிஞ்சிடும். இப்ப இந்த பெனங்காய் உடைக்கணும். உடைக்கிறேன்னு இப்படி போட்டு இப்படி உடைச்சுதான் வடிக்கும். இந்த வடிக்கு பாத்தீங்களா நல்ல பழம் முதல் மூடு உடைக்கணும். அது கலர் இந்த பாட்டிலேயே நல்ல மஞ்சள் பழம் தோல் எல்லாம் ஊட்டிச்சு இருக்கும். அடிப்பக்கத்தால் ஊதிக்கூடாது, நுனி பக்கத்தால இருந்து நல்ல களிப்பெனங்க நல்ல மஞ்சளா இருக்கு. சில பனம்பழம் பாத்தீங்க சொன்னா அந்த ஆரஞ்சு கலர் தோல்ல இருக்கு. அது அவ்வளவு சரி இருக்காது. இந்த கருப்பு கலர் தோல்ல இருக்க பனம்பழம் தான் நல்லது. இந்த தோல் எல்லாம் அப்படி உடிச்சிட்டு இதெல்லாம் நாங்க அப்படி எழுத்து சாப்பிடுறோம். வெயில காய வச்சுட்டு சாப்பிடலாம். என்னது தோல் தோல் இருக்கு. பனம்பழமும் சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கு. இந்த தோல் இருக்குதானே, இந்த தோல்ல இருக்கிற அந்த தும்பு இருக்கு. நாங்க வெயில காய வச்சுட்டு அதை சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? இப்ப இந்த பெனம் தோல் எல்லாம் உட்டிச்சு எடுக்கும் நல்ல வடிவா. இல்ல வாசமா இருக்கு. என்ன இப்ப ஒரு வருஷம் பனம்பழம் பெனங்காய் பலகாரம் சாப்பிட்டு போன வருஷம் பெனங்காய் சீசன்ல சாப்பிட்டது. இந்த வருஷம் நாங்கெல்லாம் முதல் பெனங்காய் பலகாரம் செய்யறதா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்னப்பா இப்ப நாங்கள் இந்த தோலெல்லாம் முறிச்சுட்டு பார்ப்போம். சரியா? இப்ப தோலெல்லாம் முறிச்சு எடுத்துட்டேன். இனி இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்ல வடிவா இந்த பெனங்களிய கறந்தெடுக்கணும். கணக்கு தண்ணி விடக்கூடாது. ஒரு அளவான கொஞ்சம் தண்ணியா விட்டுட்டு கறந்தெடுத்தாதான் கொஞ்சம் கட்டி களியா வரும். பிணையம் 2 கையாலே இதுல கணக்க களின்னு வேற. அதுங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவான களிதான் வேற சொன்னா ஒரு சிறு பெனங்காய் இருக்கு. நல்ல பெரிய பெனங்காய் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வேற சீசன் இருக்கு. என்ன வார மாதத்துல நல்ல வெனங்காவில கணக்கா இருக்கு. ஒரு சுண்டுமாவுக்கு ஒரு சுண்டுதான். இனி நாங்க இந்த பெனங்காய் களியெல்லாம் கறந்துட்டு பாப்போம். சொன்னா நான் தனியா கறக்கல, கொஞ்சம் தண்ணி விடணும் போல இருக்கு. இப்ப நான் கையலைஞ்ச ஒரே தான் தண்ணியும் விட வேண்டி வரும். இப்ப
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் பெனங்காப்பழத்துல இருந்து களியெல்லாம் நல்ல வடிவா கறந்து எடுத்துட்டேன். இந்த தும்பு இருக்குல்ல, இந்த தும்பால பல்ல தீட்டினா பளிச்செண்டு வெள்ளையா வரும் பல்லு, தெரியுமா? முகத்துக்கும் பூசலாம், வெள்ளையா வருவான். அதே மாதிரி நாங்க கொஞ்சம் களிதான் எடுத்துக்கணும், நல்ல தடிப்பான களி பாருங்க. நாங்க தண்ணி விடையிலேன்னு சொல்லுங்க பாப்பா. கொஞ்சம் கட்டி களியா இருந்தா தான் நாங்க பலகாரம் சுடைக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். தண்ணி களியா விட்டா வேற மா கூட போட வேண்டி வேற அது டேஸ்டும் இருக்காது. கண்டி நல்ல கட்டி களியா கலந்துருக்கோம். நீ வந்து இத வடிச்செடுக்கணும். நாங்க என்ன இப்படி தும்புகள் எல்லாம் வரும், அதால வந்து வடிச்செடுக்கணும். இது பாத்தீங்களா, இந்த பெனங்கொட்டையில வந்து ஒரு கொஞ்சம் களியும் இல்லை, நல்ல வடையா. இதுல பொம்மை செய்யலாம், இப்படி இப்படி பொம்மை செய்து விளையாடலாம். இந்த சின்ன பிள்ளை எல்லாம் இப்படிதான் பொம்மை செய்யறதா ஒரு வடிவில உடுப்பு தைக்கிறதாம். இதுல இல்ல இல்ல நிறைய சொல்லுவீனா. இப்ப வந்து இந்த பெனங்களியை வந்து வடிச்சிருக்கணும். நான் வந்து இந்த சட்டிக்குள்ளதான் பெனங்களி வந்து காய்ச்ச போறோம். அதுக்காண்டி இந்த சட்டிக்குள்ளேயே நாங்கள் வலிச்சு விடுவோம். அதுங்களா நல்ல தடிப்பு கழிவான கொஞ்சம் கொஞ்சமா தான் விழுங்கு. அதுங்க இப்ப வந்து பெனங்களி அவ்வளோதையும் படிச்சிருந்தேன். இவ்வளவு களிதான் வந்துட்டு பாத்தீங்களா, கொஞ்சம் களிதான். நான் அவ்வளவு நல்ல களி. இதை வந்து காய்ச்சோம், மெயின் காய்ச்சிட்டேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வாசம் வரும், நல்ல வாசம். ஆனா சில பேர் வந்து பச்சை களியாம் விட்டு சுடலாம், ஆனா காய்ச்சி சுட்டா அது டேஸ்டா இருக்கும் என்ன. இப்ப வந்து பெனங்களி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டேன். மெனி வந்து அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சோணும். இப்ப வந்து பெனங்களி எல்லாம் கறந்து அதோட சட்டில விட்டு வச்சிருக்கிறேன். இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு அந்த பெனங்களியை வந்து காய்ச்சி எடுக்கணும். அடுப்பு வந்து மூடியாச்சு. இப்ப நாங்கள் சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். ஓ பெனங்காய் பலகாரம் அது வந்து ஒரு கொஞ்சம் களியில தான் இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, நான் ஒரு 100 கிராம் அளவுல வந்து சீனி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சுண்டு மாவுக்கு சொன்னா ஆக இனிப்பு கூடினாலும் சாப்பிடலான்றதுக்காண்டி ஒரு 100 கிராம் அளவு சீனி தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த களிக்குள்ள விட்டு காய்ச்சுவோம். அப்பதான் சீனி வந்து கரையும். நல்ல வடிவா காய்ச்சி எடுக்கணும். அதோட வந்து கொஞ்சம் உப்பு, எப்பவுமே இனிப்பு சேர்க்க கொஞ்சம் உப்பும் வந்து சேர்க்கணும். பெனங்களிய வந்து நாங்கள் இன்றைக்கு காய்ச்சிட்டு நாளைக்கு வந்து பலகாரம் சுடலாம், நல்லா இருக்கு. அவ்வளவுதான் போகாது நாங்க இப்படி காய்ச்சி வச்சோம்டா. கைவிடாமல் வந்து கிண்டோணும், இல்லாட்டிக்கு சட்டியில வந்து இந்த பெனங்களி வந்து ஒட்டு பிடிச்சிடும். இப்ப வந்து பெனங்களி வந்து நல்ல சூடாயிட்டு பாருங்க, கொப்பளம் கொப்பளமா வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்ல வாசம் கொண்டு வருது இல்ல, காய்ச்சி கொண்டு வர இந்த பெனம் பழத்தின் இந்த வாசம் இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கு. இந்த பெனங்கால வந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்த பெனங்களில வந்து தெரியுமா, கொண்டு வந்து பெனாட்டு செய்யலாம், பெனங்காய் புட்டு செய்யலாம், பெனங்காய் பலகாரம் செய்யலாம். இப்ப வந்து பெனங்களி வந்து நல்லா காய்ச்சிப்பட்டு நாங்க இறக்குவோம். அப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, நல்லா தட்டிப்பா வந்துட்டுது. ஆவி உறக்கு அப்பா. இப்ப களி வந்து நல்ல வடிவா காய்ச்சி எடுத்துட்டேன். பெனம்பழ களி வந்து கொஞ்சம் மாறின அப்புறம்தான் நான் குளிச்சிருக்கோம். எவ்வளவு களி விட்டுறாங்க, எவ்வளவு களி இப்ப இருக்குதுண்டு. இதுக்கு கொஞ்சம் கூடத்தான் விட்டது களி வேணுங்க, அடிச்சட்டிக்குலதான் இருக்கு களி.
நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு சுண்டு பச்சை மாத்தான் எடுத்திருக்கிறேன். களி கொஞ்சம் கூடன்னு சொன்னா இன்னும் கொஞ்சமா நாங்க வந்து சேர்க்கலாம். இப்ப வந்து ஒரு சுண்டு பச்சைமாக நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் களியா விட்டு குழைச்சிருப்போம். எப்படி இருக்கு களி? செம்மையா இருக்குது. இல்ல திக்கா தான் காய்ச்சி எடுத்திருக்கிறேன். நல்ல வடிவா கலந்து விடுவோம். என்ன வந்து நான் கொஞ்சம் களியை சேர்ப்பேன். எங்களுக்கு வந்து ஒரு சுண்டு மாவு தான் கணக்கா. நான் நினைச்சேன் கூட களி இருக்குன்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு சுண்டு மாவு தான் கணக்கா வேறும் களி. இப்ப வந்து நாங்க இருக்கிற மிச்ச களியே விடுவோம். ஏன் நான் கரண்டியால குழச்சினான் சொன்னா கொஞ்சம் சுடுமண்டக்காண்டி நான் களி வந்து ஆறிட்டுது. பிரச்சனை இல்லை. இதுல கணக்காரு பாத்தீங்களா? இல்ல வடிவா குழச்சிருக்கும். பெரிய ஒரு சட்டிக்கு வந்து குழச்சி வச்சுக்கிற ஒரு சுண்ணுமாக்கு. நான் நினைச்சேன் களி கொஞ்சம் கூடவே இருக்கு, என்ன கொஞ்சம் மா சேர்க்கலாமண்டு பார்த்தேன். அது கணக்கா வந்துட்டு ஒரு சுண்ணுமாக்கு. இப்ப வந்து எங்களுக்கு கணக்கான பதத்துல வந்து வந்துட்டு பாத்தீங்களோ? கணக்கா தான் எடுத்துருக்கேன் பாத்தீங்களா? ஒரு பெனங்க ஒரு சுண்ணுமா இப்படி புலவணும். பெரங்கா பலகாரம் போட கையால தானே போடுவோம் நாங்க பெரங்கா பலகாரம். இப்ப வந்து பெரங்கா பலகாரத்து வந்து மாவெல்லாம் குழச்சி எடுத்துட்டு மெனி வந்து அடுப்பை திருப்பி மூட்டிட்டு திருப்பி எண்ணெய் தட்டி வச்சு சுட்டு எடுக்கணும். வந்து அடுப்பு மூடியாச்சு. இப்ப சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். சட்டி வந்து காயட்டும். இப்ப வந்து சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்ப தேங்காய் எண்ணெயை விடுவோம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் நாங்க பலகாரம் போடுவோம். இல்லாட்டி வந்து எண்ணெய் வந்து இழுத்திரும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம். அளவுக்கு எப்ப போடலாம். கொஞ்சம் சின்ன சின்னதா தான் பெரங்கா பணியாரம் போடுவோம். இப்ப வந்து ஒரு எல்லாம் பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இப்ப மெட்ட பக்கம் திருப்புவோம். கலர் வேற ஒண்ணு இல்ல, சிவப்பு கலர்ல. எப்படி பொங்கிடு பாத்தீங்களா? இப்ப வந்து பெனங்கா பலகாரம் வந்து வெந்துட்டுது. நாங்க இதை இறக்குவோம். ஒவ்வொரு வடிவுலதான் வரும் பலகாரம். இனி வந்து நாங்கள் எல்லா பலகாரத்தையும் சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப பெரங்கா பலகாரம் எல்லாம் சுட்டு முடிஞ்சுது. இப்ப இது வந்து பொரிஞ்சிட்டு இதே முறைக்குன்னா சரி. எப்படி இருக்குன்னு வேணுங்க? நல்லா பொங்கி இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேருக்கு இதை பார்த்தா வாய் ஊறும் இந்த பெரங்கா பலகாரத்தை. முக்கியமா வெளிநாட்டுல இருக்கிற எங்களோட உறவுகள் வந்து உங்களுக்கு வெக்கேஷன் கிடைச்சா இந்த பெரங்கா சீசன்ல வந்தீங்கன்னு சொன்னா, பெரம்பல சீசன்ல வந்தீங்கன்னு சொன்னா பெரங்கா பலகாரம் சுட்டு சாப்பிடலாம், பெரங்கா புட்டு சாப்பிடலாம். மழை வந்து வேலையை முடிச்சுட்டு வெக்கேஷன்ல வாங்கும். இது கிடைச்சா வந்து உறவுகளோட வந்து பெரங்கா பலகாரம் எல்லாம் சுட்டு சாப்பிடலாம். நாங்கள் இறக்குவோம். எனக்கு பலகாரம் இல்ல, கொஞ்சம் பலகாரம் தான். ஒரு சுண்டு மாடுதான் சுட்டது. அப்ப கொஞ்சமா தான் மேலும். இது இப்ப சாப்பிடவே எங்களை விட முடிஞ்சிடும். ஆனா என்ன பொறுத்தவரையில இன்றைக்கு சாப்பிடுறதை விட நாளைக்கு சாப்பிட்டாதான் என்ன டேஸ்ட் கூட இருக்கு. சுட சுட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவினேன் பெரங்கா பலகாரம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா அந்த சுவை கொஞ்சம் இதா இருக்கும். நாளைக்கு வச்சு சாப்பிட்டா நல்ல இன்னும் சுவையா இருக்கும். இப்ப நாங்க சில கறிகள் வச்சு பழங்கறி வந்து நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம்.
இப்ப நண்டு அப்படியான கறிகள் அதே மாதிரி இப்ப இன்னைக்கு சாப்பிடறத விட நாளைக்கு பழுதா நாளைக்கு வந்து கொஞ்சம் மிளகி இருக்கு சாப்பிடவே நல்லா இருக்கும் தெரியுமா இன்றைக்கு ஒரு முறை இருக்கு நாளைக்கு கொஞ்சம் மிளகி இருக்கும் அதோட நல்ல சுவையாவும் இருக்கு பாத்தீங்களா அங்க ஒரு சுண்டு மாவுல பெனங்காய் பலகாரம் சுட்டு முடிச்சாச்சு இப்ப வந்து நாங்க சூப்பரா கிடைக்கிறதுக்கு அருமையான சீசன்ல இருக்கிற பெனங்காய் பழத்துல இருந்து பெனங்காய் பலகாரம் வந்து சுட்டு எடுத்துட்டோம் எப்படி இருக்கு அந்த ஒவ்வொரு பலகாரமும் நல்ல சாஃப்டா இருக்குங்க பாத்தீங்களா நல்ல சாஃப்டா இருக்கு பேப்பர் ஓட்ட வச்சுக்கான்னு சொன்னா கொஞ்சம் இந்த எண்ணெய் இழுத்துருக்குன்னு தானே அதாவது வந்து அந்த பேப்பர்ல வந்து எண்ணெய் எல்லாம் இழுத்துருமன்றதுக்காண்டி தான் நான் அவ்வளவு எண்ணெய் இழுக்கல எப்படி இருக்கணும் சரியா சுடுவது எப்படி வந்திருக்கு ஒவ்வொரு பலகாரமும் நான் கொஞ்சம் பெருசு பெருசா தான் போட்டுவிடம் போல இருக்குது ஆனா சில பேர் வந்து இப்படி குட்டி குட்டியா தான் பெலங்காய் பலகாரம் வந்து சுடுவினேன் சொன்னா சாப்பிடறதுக்கு ஈஸியா அப்படி ஒரு பலகாரத்தை தான் அப்படி வாய்க்கப்பட்டு சாப்பிடறதுக்கு ஈஸியா இப்ப நானும் வந்து ஒரு பலகாரத்தை வந்து சாப்பிட்டு பார்க்க போனா நான் சரியா சுடுவுதான் பாப்பா முன்ன சாப்பிட்டு பாப்பா அதான் அப்படிங்க அப்படியே பழம் கழுவாதீங்களா மஞ்சள் கலர்ல இருக்கும் சரியா சுடுவுது பலகாரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து முழுமையா வந்து தெரியாது ஆற வச்சு சாப்பிட்டாதான் அந்த சுவை வந்து தெரியும் ஆனா நல்லா இருக்கு நல்ல சாஃப்டா இருக்கு நல்ல பழம் களி இந்த வாசம் வந்து மூக்கத்துல இருந்துன்னா நான் கொஞ்சம் கட்டியா தான் பழங்களையும் விட்டு நாங்க நல்லா இருக்குது நீங்களும் இதே போல பனங்காய் அடைச்சா பனங்காய் பணியாரம் வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்க நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி கூட உங்களை நாங்க சந்திக்கிட்டோம் பாய்